ஒரு வழியா சென்னை வந்து சேர்ந்தாச்சு. நான் வந்த நேரம் எங்க வீட்ல கரண்ட் இல்ல. உட்காந்து உட்காந்து வெயிட் பண்ணேன். அப்புறம் நான் அப்பா கடைக்கு போயிட்டேன். இதுதான் எங்க அப்பா கடை. பாக்கியம் டெக்ஸ்டைல்ஸ், எம்சி ரோட், 3 லைன், சிங்கார கார்டன்ல இருக்கு. இங்க எல்லா திங்ஸுமே இருக்குங்க. கரெக்டான ப்ரைஸ்ல உங்களுக்கு ஹோல்சேல்லயே குடுப்பாங்க. அண்ட் வர வழியில வந்துட்டு இவங்கள பார்த்தேன். செடி ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு இந்த ரோஸ் ரொம்ப புடிச்சது. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஆஃப்டர் ரெகுலர் ரொட்டீன் ஜாப், டிஃபன் பண்ணுறது, சாப்பிட்றது இப்படி தாங்க போச்சு. வாழ்க்கையில் சில விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். பல விஷயம் சுத்தமாக பிடிக்காததா இருக்கும். ஆனால் நம்ம தலையெழுத்து அந்த பிடிக்காத பல விஷயத்தை தான் தொடர்ந்து பண்ணுற சிச்சுவேஷனுக்கு நம்மளை கொண்டு போய் தள்ளும். பிடிக்காதவங்கள பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஒருத்தவங்க சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சு அதை கேட்குறதா இருக்கட்டும், நமக்கு பிடிக்காத ஒரு இடத்துல முதல் ஆளாக போய் நின்றுட்டு வரதா இருக்கட்டும், இதுதான்ல இதையே தான் நம்ம பண்ணிகிட்டே இருக்க போகிறோம்ல. சரி, ஓகே, இதெல்லாம் நமக்கு பிடிக்கல, நம்ம திருப்பி பேசிடலாம், திரும்ப பேசிடலாம், கோவமாக பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100 தடவை ரிஹர்சல் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு வரேன்னு சொல்கிறதா இருக்கட்டும். இதுதான் வாழ்க்கையில் எதையுமே நம்மளால் மாற்ற முடியாதல்ல. இப்படியே தான் போகுதில்ல. உங்களுக்கும் அப்படிதானா? நீங்களும் அப்படி தான் பண்ணுறீங்களா? எனக்கு சொல்லுங்கள்.